ஸோ டுடே ஆடிட் ஆஃப் சினிமாஸை குவிக்காக ரிவைஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி எப்படி சினிமாஸ் ஒர்க் ஆகுது, எந்த மாதிரி வந்து சினிமா தேட்டர்ஸ் ஒர்க் ஆகுது அப்படின்னு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் பார்த்துடலாம். இப்போ சினிமா தேட்டர்ஸ்க்கு ஃபிலிம் எப்படி வருது அப்படின்னா, அவங்க வந்து டைரக்டா ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ண மாட்டாங்க. நடுவுல டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க கிட்ட இருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அதுக்கு அட்வான்ஸ் பேமெண்ட் அப்படின்னு ஒண்ணு பண்ணுவாங்க. வாங்கின பிலிமா ஆடியன்ஸ்க்கு போட்டு காப்பாங்கல்ல, ஆடியன்ஸ் டைரக்டா போய் பாத்துருவாங்களா? இல்ல, டிக்கெட் அப்படின்னு ஒண்ணு வாங்குவாங்க. அந்த டிக்கெட் ஆன்லைன்ல வாங்கலாம், ஆஃப்லைன்ல வாங்கலாம், எப்படி வேணாலும் வாங்கிக்கலாம். அந்த டிக்கெட் சினிமா தியேட்டருக்கு ஒரு சோர்ஸ் ஆஃப் ரெவன்யூ. டிக்கெட் மட்டும் தானா? கிடையாது. அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு ஒண்ணு போடுவாங்க. படம் ஆரம்பிக்கும் போது இன்டர்வல் டைம்லலாம் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு ஒண்ணு போடுவாங்க இல்லையா, அதுவுமே அவங்களுக்கு ஒரு சோர்ஸ் ஆஃப் ரெவன்யூ தான். பார்க்கிங்க்கு சார்ஜ் பண்றது, ஃபுட் கோர்ட்ல சார்ஜ் பண்றது, இது எல்லாமே வந்து அவங்களுக்கு சோர்ஸ் ஆஃப் ரெவன்யூ. ரெவன்யூஸ் மட்டும்தான் வருமா அப்படின்னா இல்ல, எக்ஸ்பென்சஸும் வரும். ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் எக்ஸ்பென்ஸ், சினிமா தியேட்டரை பத்தி அட்வர்டைஸ் பண்றாங்க இல்லையா, அந்த எக்ஸ்பென்ஸ், எலக்ட்ரிசிட்டி எக்ஸ்பென்ஸ், ஸ்டாஃப்க்கு கொடுக்குற சேலரி, இது எல்லாமே வந்து அவங்களுக்கு எக்ஸ்பென்சஸா இருக்கும். இந்த ஃப்ளோவை ஞாபகம் வச்சுக்கிட்டு லெட்ஸ் கெட் இன்டு ஆடிட் ஆஃப் சினிமாஸ். ஸோ ஆடிட் ஆஃப் சினிமாஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்டர்னல் கண்ட்ரோல் மெக்கானிசமா வெரிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது டிக்கெட்ஸ் கண்ட்ரோல் இருக்கும் இல்லையா, அதில் அந்த டிக்கெட் கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து வெரிஃபை பண்ணணும். அது ஸ்ட்ராங்கா இருக்கா அப்படின்னு வந்து செக் பண்ணணும் ஆடிட்டர். அதுக்கு என்ன பண்ணணும் அவர் அப்படின்னா, உள்ள, அதாவது சினிமா ஹால்குள்ள என்ட்ரி ஆகும்போது டிக்கெட் கையில வச்சுட்டு தான் என்ட்ரி ஆறாங்களா, அதாவது டிக்கெட் பர்ச்சேஸ் பண்ணிட்டு தான் உள்ள போறாங்களா அப்படின்னு செக் பண்ணணும். ஸோ பிரிண்டட் டிக்கெட்ஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து எல்லா டிக்கெட்ஸ்லயுமே வந்து சீரியல் நம்பர் அப்படின்னு ஒன்று இருக்கும். அது ஏன் இருக்கு அப்படின்னா, ஒரு நாளைக்கு நான் எத்தனை டிக்கெட் செல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அந்த சீரியல் நம்பர் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த மாதிரி எல்லா டிக்கெட்ஸுமே சீரியலி நம்பர்டா அப்படின்னு செக் பண்ணணும். அப்புறம் டிஃபரெண்ட் கிளாஸஸ் இருக்கும் இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரீமியம் இருக்கும், ஜென்ரல் டிக்கெட்ஸ் இருக்கும், அந்த மாதிரி எல்லாம் செல் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி டிஃபரெண்ட் கிளாஸஸ்க்கு வந்து டிஃபரெண்ட் ப்ரைஸஸ்ல சேல் பண்ணுவாங்க டிக்கெட். ஸோ டிக்கெட்ஸுமே வந்து தனித்தனியாக தான் போடுவாங்க. எல்லாத்துக்குமே வந்து ஒரே டிக்கெட் இருக்காது. டிஃப்ரெண்ட் கிளாஸஸ்க்கு வந்து டிஃப்ரெண்ட் டிக்கெட்ஸ் இருக்கும். ஸோ அது எல்லாமே சீரியலி நம்பர்டா இருக்கா, நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ், ஒரு கிளாஸ்லயும் வந்து ஒரு ஷோக்கும் வந்து நான் எத்தனை டிக்கெட் செல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து வெரிஃபை பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து அட்வான்ஸ்டு புக்கிங்க்கு செப்பரேட் டிக்கெட் சீரீஸ் வச்சிருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணணும். இன்வென்ட்ரி ஆஃப் டிக்கெட்ஸ் அப்படின்னா வந்து அன்சோல்டு டிக்கெட்ஸ். அந்த அன்சோல்டு டிக்கெட்ஸ் எல்லாமே வந்து யார் கஸ்டடியில இருக்கு, ரெஸ்பான்சிபிள் பர்சன் கஸ்டடியில தான் இருக்கா அப்படின்னு வந்து வெரிஃபை பண்ணணும். இது எல்லாமே வந்து இன்வென்ட்ரி கண்ட்ரோல் வெரிஃபை பண்றதுக்கு கீழே வரும். இதெல்லாம் எதுக்கு பண்றாங்க அப்படின்னா, ஃபேக் டிக்கெட்ஸ் ஏதாவது இருக்கான்னு பாக்குறோம், ஏதாவது மிஸ்ஸிங் கேஷஸ் இருக்கா அப்படின்னு பாக்குறதுக்கு தான் வந்து இந்த இன்டர்னல் கண்ட்ரோலை வந்து வெரிஃபை பண்றாங்க. பாயிண்ட் நம்பர் 2, அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு ஷோவும் எண்ட் ஆகும்போது டிக்கெட் சோல்டு ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு ஒன்று ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதுல வந்து எத்தனை நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ் நான் செல் பண்ணியிருக்கேன், எவ்வளோ கேஷ் நான் கலெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து இருக்கும், ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். இந்த ரெண்டுமே வந்து மேட்ச் ஆகுதா அப்படின்னு வெரிஃபை பண்ற ஒர்க் வந்து ஆடிட்டர் பண்ணுவார். தேர்ட் பாயிண்ட்ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஃப்ரீ பாசஸ் ஏதாவது கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதோட ரெக்கார்ட்ஸ் ஒழுங்கா மெயின்டைன் பண்ணியிருக்காங்களா, ப்ராப்பர் அத்தாரிட்டி அப்ரூவ் பண்ணி தான் இந்த ஃப்ரீ பாசஸ் வந்து இஷ்யூ பண்றாங்களா அப்படின்னு வந்து ஆடிட்டர் வெரிஃபை பண்ணணும். ஃபோர்த் பாயிண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ் பத்தி பேசுறாங்க. எல்லா டிக்கெட்லயுமே வந்து டேக்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க, அதான் என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ். டோட்டல் டிக்கெட் சோல்டு பேசிஸ்ல டேக்ஸ் கரெக்டா கலெக்ட் பண்ணிருக்காங்களா, கவர்மெண்ட்க்கு ரிட்டர்ன் ஃபைல் ஒழுங்கா பண்ணிருக்காங்களா அப்படின்னு பாக்குறது அப்படின்னு ஆடிட்டர் வெரிஃபை பண்ணணும். ஃபிஃப்த் பாயிண்ட், கேஷ் புக்ல வந்து டிக்கெட் கலெக்ஷன் என்ட்ரி இருக்கும். ஆடிட்டர் என்ன பண்ணுவார்னா, கேஷ் புக்லயும் டெய்லி டிக்கெட் ஸ்டேட்மெண்ட்டையும் எடுத்து ரெண்டுமே வந்து மேட்ச் ஆகுதா அப்படின்னு வந்து வெரிஃபை பண்ணுவாரு. சிக்ஸ்த் பாயிண்ட்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அட்வர்டைஸ்மெண்ட் இன்கம். ஆல்ரெடி பார்த்தோம், இன்கம்ல ஒன் ஆஃப் தி சோர்சஸ் ஆஃப் இன்கம்ல வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டும் ஒன்று இருக்கு. தியேட்டர்ல இன்டர்வல்ஸ்ல ஆட் போடுவாங்க, படம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஆட்ஸ் எல்லாம் போடுவாங்க இல்லையா, அதுல இருந்து வர இன்கம்ஸை ஆடிட்டர் வெரிஃபை பண்ணும்.
எந்த அட்வர்டைஸ்மெண்ட் டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க, அக்ரிமெண்ட் இருக்கா, கரெக்ட் அமௌண்ட் கலெக்ட் பண்ணியிருக்காங்களா, இது எல்லாத்தையுமே வந்து ஆடிட்டர் வெரிஃபை பண்ணணும். 7th பாயிண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, 6th பாயிண்ட்ல வந்து அட்வர்டைஸ்மெண்ட் இன்கம் பார்த்தோம். 7th பாயிண்ட்ல வந்து அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ். ஆல்ரெடி நம்ம பேசிக்ஸ்ல பார்த்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட், அதாவது சினிமா தியேட்டரை பத்தி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு வந்து அது எக்ஸ்பென்சஸா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி எக்ஸ்பென்சஸ் வந்து ஜெனியூனா இருக்கா, அதுக்கு சப்போர்ட்டிங் பில்ஸ் இருக்கா, முக்கியமா வந்து ரிப்பேர் எக்ஸ்பென்சஸை வந்து கேபிட்டலைஸ் பண்ணி வச்சிருக்காங்களா. ஆக்சுவலா அதை வந்து கேபிட்டலைஸ் பண்ணக்கூடாது, ரெவன்யூ எக்ஸ்பென்ஸ். ஸோ தப்பா கேபிட்டலைஸ் பண்ணி வச்சிருக்காங்களா, அந்த மாதிரி வந்து இது எல்லாத்தையுமே வந்து ஆடிட்டர் செக் பண்ணுவாங்க. 8th பாயிண்ட் வந்து டிப்ரிசியேஷன். சினிமா தியேட்டர்ஸ்னு எடுத்தோம்னா அவங்களுக்கு ஃபிக்ஸட் அசெட் என்னவா இருக்கும், ப்ரொஜெக்டர் இருக்கலாம், சவுண்ட் சிஸ்டம், ஃபர்னிச்சர்ஸ், இதெல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து ஃபிக்ஸட் அசெட். அதுக்கு டிப்ரிசியேஷன் அப்படின்னு ஒன்றா ஆகும் இல்லையா, கரெக்ட் டிப்ரிசியேஷன் சார்ஜ் பண்ணியிருக்காங்களான்னு வந்து ஆடிட்டர் வெரிஃபை பண்ணணும். 9th பாயிண்ட் வந்து நம்ம பேசிக்ஸ்ல பார்த்த மாதிரி டைரக்டா வந்து சினிமா தியேட்டர்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கிட்ட இருந்து ஃபிலிமா வந்து பர்ச்சேஸ் பண்ணாது. டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க கிட்ட இருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அதுக்கு அட்வான்ஸ் பேமெண்ட்டும் பண்ணுவாங்க. இந்த பாயிண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டருக்கு பேமெண்ட் பண்ணும்போது டிஸ்ட்ரிபியூட்டர் பில் அப்படின்னு இருக்கும் இல்லையா, அதையும் அக்ரிமெண்ட்டையும் வந்து வெரிஃபை பண்ணணும். ஆடிட்டர் வந்து இந்த ரெண்டையும் வெரிஃபை பண்ணுவாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. இந்த பாயிண்ட்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, பிலிம் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு அட்வான்ஸ் பே பண்றோம் இல்லையா, அந்த அட்வான்சஸ்ல வந்து அன்அட்ஜஸ்டட் பேலன்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அது குட் அண்ட் ரெக்கவரபிளா அப்படின்னு எக்ஸாமைன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து அட்வான்ஸ் பே பண்ண பிலிம் வந்து ஆல்ரெடி ரிலீஸ் ஆகிடுச்சு, ஆனா இன்னும் வந்து அட்வான்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணல அப்படின்னா ரீசன் என்ன அப்படின்னு வந்து நம்ம கொஸ்டின் பண்ணணும். ரெக்கவர் பண்ண முடியாத அட்வான்ஸஸ்க்கு ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு வந்து அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணணும். 11th பாயிண்ட்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ரெஸ்டாரண்ட் இன்கம். அதாவது சினிமாஸ்ல வந்து சினிமா தியேட்டர்ஸ்ல வந்து ஃபுட் கோர்ட் அப்படின்னு வச்சிருப்பாங்களா, அதான் வந்து ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி ஃபுட் கோர்ட்ஸ், ரெஸ்டாரண்ட்ல இருந்து இன்கம் கரெக்டா ரிசீவ் பண்றாங்களா அப்படின்னு செக் பண்ணணும். லீஸ்க்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபிக்ஸட் ரெண்டா பே பண்றாங்களா இல்ல பெர்சன்டேஜ் ஷேரா வந்து பே பண்றாங்களா அப்படின்னு வெரிஃபை பண்ணணும். சப்போஸ் அந்த சினிமா தியேட்டரே ரெஸ்டாரண்ட்டை ஓன் பண்ணியிருக்காங்க இல்ல ரன் பண்றாங்க அப்படின்னா வந்து சேல்ஸ், பர்ச்சேஸ், ஃபுட் ஸ்டாக்கு, கலெக்ஷன், இது எல்லாத்தையுமே வந்து ஆடிட் பண்ணணும். இந்த 11 பாயிண்ட்ஸையும் திரும்ப குவிக்கா ரிவைஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இன்டர்னல் கண்ட்ரோல் ஓவர் டிக்கெட். செகண்ட் பாயிண்ட் வந்து டிக்கெட் சோல்ட் அண்ட் கேஷ் கலெக்ஷன். தேர்ட் பாயிண்ட் ஃப்ரீ பாசஸ். ஃபோர்த் பாயிண்ட் வந்து டாக்ஸ் கலெக்ஷன். என்ன டாக்ஸ்? என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ். ஃபிஃப்த் பாயிண்ட் வந்து கேஷ் புக்கை வந்து வெரிஃபை பண்றது. சிக்ஸ்த் பாயிண்ட் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் இன்கம். 7th பாயிண்ட் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் ரிப்பேர் எக்ஸ்பென்சஸ். 8th பாயிண்ட் வந்து டிப்ரிசியேஷன். 9th பாயிண்ட் வந்து ஃபிலிம் வந்து வாங்குறோம் இல்லையா, ஹையர் பேமெண்ட் பண்றோம் இல்லையா, யார்கிட்ட இருந்து, தியேட்டர் டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட இருந்து, அந்த பாயிண்ட். 10th பாயிண்ட் வந்து அட்வான்ஸ் பே பண்ணும்போது அட்ஜஸ்ட் பண்ணிருக்காங்களா இல்ல அன்அட்ஜஸ்டட் அட்வான்சஸ் வந்து குட் அண்ட் ரெக்கவரபிளா இருக்கா, ஆல்ரெடி ரன் ஆன ஃபிலிமா இருந்துச்சுன்னா ஏன் நான் அட்வான்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணல, இர்ரெக்கவரபிள் அட்வான்சஸ்க்கு ஏன் ப்ரொவிஷன் இன்னும் கிரியேட் பண்ணல, ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு வந்து அட்வைஸ் பண்ணணும். 11th பாயிண்ட் வந்து ரெஸ்டாரண்ட் இன்கம்.